விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் சிறுவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கைது செய்யப்பட்ட யூடியூபர் திவ்யா கள்ளச்சி உள்ளிட்ட மூவரின் சார்பில் ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சிறுவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து அதனை வீடியோ எடுத்ததாக திவ்யா கள்ளச்சி உள்ளிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்நிலையில் திவ்யா கள்ளச்சி, கார்த்திக், ஆனந்த் ஆகிய மூவரின் சார்பில் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனு மீதான விசாரணை செவ்வாய்க்கிழமை நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் தடை செய்யப்பட்ட ஹிஜ்புத் தஹ்ரீர் அமைப்பை சேர்ந்த 2 பேரை தேசிய புலனாய்வு முகமை கைது செய்துள்ளது. சென்னை, மன்னார்குடி, காஞ்சிபுரம் உள்ளிட்ட இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். சோதனையின் முடிவில் கபீர் அகமது அலியார் மற்றும் பவா பஹ்ருதீன் என்கிற மன்னை பாவாய் ஆகிய இருவரையும் கைது செய்துள்ளனர். அவர்கள் இருவரும் தடை செய்யப்பட்ட அமைப்பின் கொள்கைகளை ரகசிய கூட்டங்கள் நடத்தி பரப்பியது தெரியவந்துள்ளது. அவர்கள் இந்திய அரசை கவிழ்க்க திட்டமிட்டதும், போர் மற்றும் ஜிஹாத் வன்முறையை தூண்டவும் திட்டமிட்டது தெரியவந்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.